அம்மா உங்களுக்கு நினைவு இருக்கா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அந்த மகராசியை மறக்க முடியுங்களா? தினமும் சாயங்கால வேலையில கோவிலுக்கு வந்து பூசாரி உன் கையால தீபாராதனை காட்டு மகமாயிக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்களே, அந்த குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. பசின்னு யார் வந்து கேட்டாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சாப்பாட்டை கூட எடுத்து கொடுத்துருவாங்களே தம்பி. ஐயா, நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த ஊரே எங்க அம்மாவை கொண்டாடு. ஆனா அப்படிப்பட்ட புண்ணியவதியோட முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அப்பா இந்த புடவை என்கிட்ட கொடுத்து, டேய் இது உங்க அம்மா கல்யாணத்திலையும் கட்டிட்ட புடவைன்னு சொன்னாரு. அன்னிலேருந்து நான் தெய்வம் ஏத்துக்கிட்டு மனப்பூர்வமா கும்பிடுற புனிதமான பொருள் இந்த புடவை ஒண்ணுதாங்க. இதை ஞாபகார்த்தமா நான் கற்பகத்துக்கு கொடுக்க தயவு செஞ்சு இதை வாங்கிக்க சொல்லுங்க. ஏ பாபு, நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக கட்ட வேண்டிய புடவடா இது. அப்பா, இன்னைக்கு இந்த பொண்ணு உங்க மகனுக்கு உயிர் பேச்ச கொடுக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு மருமகங்கிற பேச்சுக்கு இடமெல்லாம் போயிருக்கும்பா. ஒரு உயிரோட விலை இன்னொரு உயிர் தான் நீ சொன்ன. இப்ப கேவலம் என் உயிரை உங்ககிட்ட கொடுக்கலம்மா. எனக்கு உயிர் கொடுத்த உயிரையே உங்ககிட்ட ஒப்படைச்சு சந்தோஷமா போயிட்டு இந்த செவுத்துலதான் நான் போஸ்ட் ஓட்டாது. உடனே அது காணா போகுதுன்னா அது எப்படி நீங்க பாருங்க. என்னது இப்ப கேளுங்க. பல்ல தட்டுறேன் சொன்னானே, இப்ப யார் பல்ல தட்டுறதுன்னு கேளுங்க. கணக்கு நின்னு விட்டா தூங்குற திமுரு பிடிச்சவங்க ஓடிட்டா கூட தூங்குவாங்க. சும்மா இருடா, ஓடிட்டா தூங்குவோம், உட்காந்துக்கிட்டே தூங்குவான்னுட்டு செவுரு இருக்கு, போத்தனை இருக்கு. இது ஒரு பெரிய கேஸ்னு சொல்லி உன் கூட நான் வந்தேன் பாரு. என்ன செருப்பா கோயிலுங்க. சரி சரி, பின்ன போத்தரை எப்படிதான் போச்சு? அதானே எனக்கும் தெரியல. தினசரி ஒட்ட வேண்டியது தினசரி காணா போக வேண்டியது. இன்னைக்கு இருக்குன்னா இதை நினைச்சாதான் எனக்கு தலை சுத்துது. கணக்கு ஒருவேளை நீயே ஒட்டிட்டு நீயே திருடிட்டியோ? அதிகமா பேசின நாக்க இழுத்துக்கிட்டு போய் வேலூர்ல வச்சு வெட்டுவேன். அது வேற எவனாவது காதுல பூ வச்சுன்னு வருவான், அவங்கிட்ட போய் மிரட்டியா? ஜலரங்க அடிக்கிறேன். ஏண்டா உன் காதுல பூ இல்லாம புத்தா வச்சிருக்கு. ஏண்டா நானே ஒட்டிட்டு நானே கிழிப்பேனடா? ஏட்டையா, ஒருத்தருக்கு திருட்டு புத்தி வந்துடுச்சுன்னு வச்சுங்க, தம் பாக்கெட்ல கைய விடுறானா இல்ல ஊராம் பாக்கெட்ல விடுறானே தெரியாது. என் பாக்கெட்ல விடுறானி, அவன் இன்ஸ்பெக்டர் பாக்கெட்லயே கைய விடுவான். அவன் ஏன்னா நீ ரொம்ப பேசுற, உன் பல்ல உடைச்சுதான் தீரணும். எத்தனை தடவை உடைப்ப நீ பல்ல? ஒரு பெரிய மனுஷன் அவர் ஏடு அவரை நிக்க வச்சுக்கிட்டு பல்ல உடைப்பன்ற கைய காட்டுற. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? அப்ப நான் மொட்டை பையனா? உன்னை பல்ல உடைக்காம உன்னை பல்ல உடைக்காம நான் விடல. என்னையா என்ன நிக்க வச்சுக்கிட்டே தட்டாமல கூப்பிடுறீங்க? என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? எங்க போனாவன்? எங்க போனாவன்? ஏட்டு அவன் மரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பான். இங்கதான் இருக்கிறியா? இவனை புடிங்க சொல்றேன். இவன் தான் நான் இங்க படம் ஓட்ட வரும்போது வருவான். என்ன சுண்டி சுண்டி இழுக்குது. 2 படம் கூடன்னு கேட்பான். சுண்டி ஆமா. சினிமா படங்க ஒரு அம்சமா ஒரு இதுவா இருந்ததுனாக்கா யார் மனசையும் சுண்டி இழுக்கும். ஏன் உங்களுக்கு சுண்டாதா? இந்த சுண்டு இல்லைங்க, இந்த சுண்டு. ஆமாண்டா, உன்னை சுண்டும் அப்புறம் கிண்டும் அப்புறம் நொண்டும். இந்த கிண்டல் வியாபாரம் என்கிட்ட வச்சுக்காத. நீ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற இல்ல போஸ்டர் திருண்ணு. சரியா, நான் திருநப்போ யார் பார்த்தது? அதுக்கு என்ன ஆதாரம் நீ சொல்ல முடியுமா? வேற யாராவது சாட்சி? மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, கணக்கு சாட்சி, விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி. ஏட்டு அந்த பயலை பார்த்தோன்னு சாட்சியில சறுக்கிட்டு வந்துட்டான். இதுல என்னமோ இருக்கு. ஆதிபராசக்தி படிவழகு. இந்த போஸ்டர் ராத்திரிக்கா? ஆதிபராசக்திகள். வாயில ஒரு கல்லை வச்சு அடைக்கிறேன். ஏட்டையா, அவன் என்னமோ சொல்ல வந்தான். இந்த பையன் ஆதி பராசக்தியை சொல்லி மீதி எல்லாம் மறைச்சிட்டான். அது என்னன்னு விசாரிங்க. ஏண்டா கண்ணா, அந்த போஸ்டரை யாரு கிழிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? கோபாலா, ஏன் சார் எங்க போற? பீடி வாங்க. நீங்க எந்த வேலையா வந்தீங்களோ அதை கவனிங்க ஐயா. அப்பா கண்ணு, இங்க வாடா ராஜா. வாமா வா. ஐயோ ராஜா நடனம். அப்பா கண்ணு, உனக்கு நான் 2 சொக்கா தச்சு தருவேன். இங்க ஒற்ற படத்தெல்லாம் யாரா கண்ணு பிடிக்கிறா? கோபால், சத்தியவந்தா மனுஷனை சாகடிக்கலாம், ஆனா சத்தியத்தை சாகடிக்க கூடாதுப்பா. கூடாது. உனக்கு பழம் தேங்காய் வச்சிருக்க உள்ள போய் எடுத்துக்கோ. நீ இதை வச்சுக்கோ. கூப்பிடுங்க ஐயா. என்ன ஒரு சாட்சி சொல்ல வந்தா அதையும் எடுத்துட்டான். மூளையா, ஏற்கனவே அவன் மூளை சரியில்லாம இருக்கான். அவனை போட்டு குழப்பறீங்களா? எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வரேன். எனக்கு சாண பிடிக்கிறியா? மிஷின் கொண்டாந்து வைக்கிறேன். ஏல இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்டடா, போடா. இன்னொரு நாளைக்கு உன்னை நான் கையும் களவுமா பிடிக்கல, பிடிச்சு உன் பல்ல நான் உடைக்கல, உன் முயற்சியை நான் வெட்டல.
ஏதோ அந்த போஸ்டருங்கெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது, கைய வச்சேன். இந்த போஸ்டர்ல கைய வைப்பனா சாமி ஆச்சேன். ஆளுக்கு ஒரு ஆயுதம் கையில வச்சிருக்கீங்களா, கண்ணை குத்திர மாட்டீங்க. ஐயோ சின்னையாவா? அந்த பட்டமெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எங்கிட்டயா? தனியாவா? ஆமா, நான் வெளிப்படையாவே சொல்றேன். கற்பகம், உன்னை நான் கல்யாணம் செய்துக்கிறது முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். இதுக்கு உடனே நீ பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நிதானமா யோசனை பண்ணி சொல்லலாம். யோசனை பண்றதுக்கு இதுல என்னங்க இருக்கு? நீங்க தான் இத விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னா, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில விளையாடுற அளவுக்கு நான் பொறுப்பு இல்லாததில்லை. கற்பகம், உன் பேச்சு, நடத்த, குணம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, என் மனைவி எப்படியெல்லாம் இருக்கும் நான் நினைச்சேனோ அப்படியெல்லாம் நீ இருக்க. மனம் திறந்து சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மற்றதையெல்லாம் நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். பட்டுமா? இல்லைங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க பெரிய பண்ணையார் வீட்டு பிள்ளை, நான் சாதாரண கோயில் பூசாரி மக. உங்க முடிவை இந்த ஊர் உலகம் ஒத்துக்குமா? அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. அப்போ இதுதான் உங்க திடமான முடிவா? ஆமா. என்னால நம்பவே முடியலையே. கற்பகம், நீ கும்பிடுறியே மகமாயி, அந்த ஸ்தானத்துல என்ன பெத்த தாயை நிறுத்தி சொல்றேன். உங்க அப்பா மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டாருன்னா ஊரறிய உலகறிய உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இது என் தாய் மேல ஆணை. மாங்காப்பழம் காய்க்குது. மதிவழகு ஒட்டில எதுனாச்சு வச்சிருப்பான், சாப்பிடலாம். பல்ல தட்டுறேன். எனக்கு பறிச்சுது, திங்கிறதுக்கு எதுனாச்சும் இருக்குமான்னு பொட்டி பார்த்தேன். அது என்ன ஓட்டலா? ட்ரங்க் பொட்டி. அது என்ன இருக்கும்? துணிமணிதான். படம் துணிமணிதான் இருக்கும். எனக்கு பசிக்குது, தண்ணி குடு. ஐயோ, அது அபிஷேக தண்ணி, எச்சில் போடக்கூடாதுடா. ஐயோ, எனக்கு பசிக்குதே. மணி அடிப்பேன். மணி அடிச்சா சோறு போடுறது ஜெயில்ல, கோயில்ல இல்லடா. ஐயோ பசிக்குதே. ஐயோ, பைத்தியத்தை கோயிலுக்குள்ள விட்டுட்டு உயிரை வாங்குறாங்களே. யார் பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம். ஐயோ பசிக்குதே. கோபாலு, பசின்றான் கோபாலு. சரிங்க வாங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் பசின்னு சண்டை போட்டுக்கிறது கர்ப்ப கிரகம் வரைக்கும் கேக்குதப்பா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா வளர்ப்புறோம் பதிவாங்க. இந்தா எனக்கு வெறும் தோல் மட்டும்தானா? தண்ணி கொடு. கோபாலு, உனக்கு பசி அடங்கி போச்சா? வடிவழகு, உனக்கு பயிர் எரியுது. கோபாலு, வடிவழகும் உன்ன போல மனுஷன் தானே? ஆமா. அதுக்கும் பசிக்கும் இல்லையா? ஆமா. அப்போ நீ சாப்பிட்டப்போ அதுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல? கோபாலு, நம்ம எப்ப சாப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுதான்ப்பா மனுஷ குணம். இதை நீ என்னைக்குமே மறக்க கூடாது. சரி, நான் மறக்கல. ஆமா கற்பகம், பட்டமரத்தை துணுக்க வைக்கிறது இவ்வளவு பாடுபடுறிய, உங்களுக்கு எப்படி நான் என் நன்றி கடனை அடைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஐயா. பாதை திரும்பி போயிருக்கிற மாட்டை கொஞ்சம் சரியான பாதைகளை திருத்து விட முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். ஒன்றே ஒன்று நீ தர வேண்டும், ஒன்றென்ன நூறாய் நான் தருவேனே.
ஒன்றே ஒன்று நீ தர வேண்டும், ஒன்றென்ன நூறாய் நான் தருவேனே. இன்றல்ல நாளை சூடட்டும் மாலை, கேட்டதை தருவேன் நான் தானே. ஒன்றே ஒன்று நீ தர வேண்டும், ஒன்றென்ன நூறாய் நான் தருவேனே. பட்டு தளிர் கொடியில் பச்சை பசும் கிளிகள் தொட்டுக்கொண்டு பேசும் இன்று. உன்னை மர நிழலில் சென்னஞ்சிறு அணில்கள் பஞ்சத்தும் முத்தங்கள் தந்து. பட்டு தளிர் கொடியில் பச்சை பசும் கிளிகள் தொட்டுக்கொண்டு பேசும் இன்று. உன்னை மர நிழலில் சென்னஞ்சிறு அணில்கள் பஞ்சத்தும் முத்தங்கள் தந்து. ஓடை நீரில் வாழை மீன்கள் ஜாடையில் சொல்லும் நாடகம் என்னென்ன. ஓடும் தென்றல் பூவை பார்த்து கூறும் கதைகள் என்னென்ன. ஒன்றே